மார்னிங் டிஃபனுக்கோ அல்லது டின்னருக்கோ நல்ல டேஸ்டியான பாஸ்தா ரெசிபி ஒன்று செய்யலாமா வாங்க. இப்போ ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம். 1/2 கிலோ பாஸ்தாவுக்கு 3 பெரிய வெங்காயம் 3 தக்காளியும் நல்லா பேஸ்ட் பண்ணி அந்த எண்ணெயில் போட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் போட்டு நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நல்லா வதக்கிடலாம். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு இதை வதக்குங்க. ஏன்னா இது நல்லா வெளியே வந்து தெரிச்சு வரும். பாஸ்தாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க மேக்ரோனி அதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வந்ததுக்கப்புறமா லிட்டை க்ளோஸ் பண்ணி 2 விசில் மட்டும் விட்டுடுங்க. நல்ல டேஸ்டியான பாஸ்தா ரெசிபி மார்னிங் டிஃபனுக்கோ அல்லது டின்னருக்கோ சூப்பராக இருக்கும். ப்ரெஷர் போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி கடைசியாக மல்லித்தலை தூவி மிக்ஸ் பண்ணி இறக்குங்க. சூப்பரான பாஸ்தா ரெசிபி ரெடி. இதில் வந்து நான் கரம் மசாலாவுக்கு பொதுவாக 10 பீஸ் 1 இன்ச் அளவுள்ள 10 பட்டை பீஸும் ஒரு 4 ஏலக்காயும் பவுடர் பண்ணி அதை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.